இவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திவ்யாவை பற்றி ஒரு 4 பேர் உட்காந்து வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சாண்ட்ரா, பார்வதி, கம்ருதீன் அண்ட் அமித் இவங்க 4 பேரும் வந்து நேற்று நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி இப்போ வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவள் வந்து இஷ்டத்துக்கு வந்து கத்திக்கிட்டு இருந்தா. ஸோ பழைய பாரு வந்து அவள் எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஸோ நேற்று வந்து பாரு வந்து வச்சு செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பார்வதியும் வந்து ஆமாம் நான்லாம் வந்து சும்மா இருந்தேன், என்னை வந்து திரும்பவும் வந்து சீண்டி விட்டா, வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து வச்சு செஞ்சுட்டேன் நேற்று அவளை அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யாவை பற்றி வந்து பார்வதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பாரு அப்படின்னு சொன்னால் அவளுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு பயம் இருக்குது. நேற்று பார்த்தியா பாரு, நீ அப்படி பேசினோன்னே அப்படியே வந்து சைலண்ட் ஆகிட்டா, இதுதான் வந்து பாருன்னா பயம் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஒரு கவர் இஷ்யூ வந்து பாத்ரூமில் வந்து நடந்தது அமித் கேப்டனாக இருக்கப்போ, அந்த ஒரு கவர் இஷ்யூ நடந்தப்போ கூட வந்து நான் வந்து அது கவரை வந்து எடுத்தது வந்து பார்வதி தான், போய் அவகிட்ட சண்டை போட சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் அவகிட்ட டேரெக்டாகவே வந்து சொன்னேன். ஏன்னா அவள் பார்வதின்னா வந்து வரமாட்டா. அவளோட பிளானே எப்படி அப்படின்னா, பாயிண்ட்டை யார் சரியாக பேச மாட்டாங்களோ அவங்கக்கிட்ட தான் போய் சண்டைக்கு ஏறிக்கிட்டு இருப்பா. பாயிண்ட்டாக பேசுகிறவங்ககிட்ட வந்து சண்டைக்கே வந்து போக மாட்டா. அதனால தான் வந்து கமருதீன், கானா வினோத் இவங்களெல்லாம் வந்து பிடிச்சிப்பா. நேற்று நடந்த ஒரு சண்டையில் கூட வந்து வா போ, நீ நான் பேசாத அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விட்டுட்டா. அதை விட்டுட்டு உடனே மூக்க விரித்து அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து பிடிச்சிக்கிட்டா. அந்த மாதிரி சண்டை போடும்போது எந்த ஒரு பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அதை வந்து பிடிச்சிட்டு சண்டை போடுவா. அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொன்னான் நேற்று அந்த டாஸ்கில் வந்து திரும்ப திரும்ப ரொம்ப பொறுமையாக வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு சுற்றி விட்டுக்கிட்டு இருக்கா. திரும்பவும் பேசினதே வந்து பேசிக்கிட்டே இருப்பா. பாயிண்ட்டுக்கு வந்து வரமாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமித் வந்து பார்த்திங்கன்னா, ஆமாம் அவங்கள வந்து தயவு செஞ்சு நீங்கள் பேசி பெரிய ஆளாக்க வேண்டாம் அவங்கள. நீங்கள்லாம் பேசுகிறனால தான், அது ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, கமருதீன் வந்து பாரு கூட வந்து சண்டை போட்டே வந்து அவங்க ஃபைனல் வரையும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் கமருதீன் வந்து சொல்ல, சாண்ட்ராவும் வந்து இந்த ஒரு பாயிண்டெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதான் வந்து லைவில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் காம்பாக்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.